இந்த கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற ஃபுட் அண்ட் டயரி எக்ஸிபிஷன் அதை துவங்கி வைப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா டயரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய அந்த மெஷின்ஸ், இந்த உபகரணங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இது வந்து சாதாரண மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணி அந்த தொழில் வந்து கொஞ்சம் எளிதாகும். அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே போன்று அந்த பை ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணுவதற்கான தேவையான மெஷின்ஸ் போன்றவையெல்லாம் அதை தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த எக்ஸிபிஷனில் வரக்கூடிய மக்களுக்கு பல மெஷின்ஸ் பற்றியுள்ள ஐடியா, அதை எப்படி அவங்க பயன்படுத்தலாம், பயன்படுத்தி அவங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்றதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கும். அது மட்டும் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பல அசோசியேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரண விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், இந்த பால் பொருட்கள், ஃபுட் இண்டஸ்ட்ரி, அது ஒரு டீ காஃபி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்புகளும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குது. இது உண்மையிலே நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ தான் தொடங்கியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நிறைய மெஷின்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மெஷின்ஸ் வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது 3 நாள் நடக்க போகுது. பட் சாதாரண ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் தெரியும். அது கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து நிறைய விவசாயம் இருக்கக்கூடிய பகுதி. எனவே இதில் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இது வந்து பயன்படும். ஏன்னா அவங்களுக்கு ஃபார்மிங் டெக்னாலஜிஸ் பற்றி, அதில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் பற்றி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி பண்ண முடியும், இதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, எக்ஸ்போஷராக அமையும்.